சர்ச்சைக்குரிய தமிழ் யூடியூபர் மற்றும் அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் டிசம்பர் 13, 2025 அன்று தனது சென்னை வீட்டில் இருந்து கைது செய்யப்பட்டார். இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அளித்த புகாரின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அதில் அவர் சங்கர் மற்றும் அவரது குழுவினர் தன்னை தாக்கி 2 லட்சம் ரூபாய் மிரட்டி பறித்ததாகவும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். கைது நடவடிக்கையின் போது சங்கர் தனது வழக்கறிஞர்களுடன் பேசுவதற்கு வலியுறுத்தி கதவை திறக்க மறுத்ததால் போலீசுக்கும் அவருக்கும் இடையே ஒரு பதட்டமான நிலைமை ஏற்பட்டது. இது சம்பவத்தை மிகவும் உணர்ச்சிகரமானதாக்கியது. இறுதியாக தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு படையின் உதவியுடன் போலீசார் கதவை உடைத்து உள்ளே நுழைந்தனர். இந்த செயல்முறை சம்பவத்தின் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது. சங்கருடன் அவரது குழுவைச் சேர்ந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். இது வழக்கின் சூழலை மேலும் சிக்கலாக்கியுள்ளது மற்றும் பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. முன்னாள் லஞ்ச ஒழிப்புத்துறை எழுத்தரான சங்கர் சவுக்கு என்ற பெயரில் யூடியூப் சேனல் மற்றும் இணையதளத்தை நடத்தி வருகிறார். இது தமிழ்நாட்டில் பிரபலமானது. இந்த தளங்கள் திமுக அரசு மற்றும் ஊழலை விமர்சிப்பதற்கும், குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது குடும்பத்தினரை கடுமையாக குறிவைப்பதற்கும் பெயர் பெற்றவை. தற்போதைய குற்றச்சாட்டுகள் திரைப்பட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவரால் முன்வைக்கப்பட்டன. அவர் சங்கர் மற்றும் அவரது குழுவினர் தன்னை தாக்கி 2 லட்சம் ரூபாய் மிரட்டி பறித்ததாகவும் கூறினார். மேலும் அவதூறான உள்ளடக்கத்தை நீக்க மேலும் 10 லட்சம் ரூபாய் கோரியதாகவும் புருஷோத்தமன் தெரிவித்தார். இது வழக்கின் முக்கிய அம்சங்களில் ஒன்றாக உள்ளது. சங்கர் இந்த குற்றச்சாட்டுகளை முற்றிலும் மறுத்துள்ளார். தயாரிப்பாளர் தனது அலுவலகத்திற்கு ஒருபோதும் வரவில்லை என்றும் இவை அனைத்தும் புனையப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்றும் தெளிவாக கூறினார். கைது செய்யப்படுவதற்கு சில நேரத்திற்கு முன்பு சங்கர் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் போலீசார் ஒரு மூத்த அதிகாரியின் உத்தரவின் பேரில் செயல்படுவதாகவும் இது அரசியல் சதி என்றும் கூறினார். இந்த கைது நடவடிக்கை எதிர்க்கட்சிகளான அதிமுக, பாஜக மற்றும் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் ஆகியோரிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை ஈர்த்தது. அவர்கள் இதை அரசின் துன்புறுத்தல் மற்றும் பேச்சு சுதந்திரத்தை அடக்கும் முயற்சி என்று குறிப்பிட்டு சமூகத்தில் பரவலான விவாதத்தை தூண்டினர். சங்கருக்கு சட்ட பிரச்சனைகளின் நீண்ட வரலாறு உள்ளது. இதில் 2008 ரகசிய தகவல்களை கசியவிட்டதற்காக கைது செய்யப்பட்டதும் அடங்கும். இது அவரது வாழ்க்கையின் முக்கிய சம்பவங்களில் ஒன்று. செப்டம்பர் 2022 சென்னை உயர் நீதிமன்றத்தால் நீதிமன்ற அவமதிப்புக்காக அவருக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இது அவரது சட்ட போராட்டங்களின் ஒரு பகுதி. பெண் போலீஸ் அதிகாரிகள் குறித்து இழிவான கருத்துக்கள் தெரிவித்ததற்காகவும் கஞ்சா வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்காகவும் அவர் மீது பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. மே 2024 அவர் குண்டர் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டார். இது அவரது சட்ட போராட்டங்களின் தொடர்ச்சியையும் தீவிரத்தையும் எடுத்து காட்டுகிறது. டிசம்பர் 2025 கைது செய்யப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு ஒரு ஊழியரால் பெறப்பட்ட 84,000 ரூபாய் ஆன்லைன் பரிவர்த்தனை தொடர்பாக இந்த கைது இருக்கலாம் என்று சங்கர் தனது கருத்தில் தெரிவித்தார். இருப்பினும் போலீசார் சங்கர் புகார்தாரரிடம் இருந்து UPI மூலம் 84,000 ரூபாய் மிரட்டி பறித்து அவரை மேலும் மிரட்டியதாகவும் தெளிவாக கூறினர். கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சங்கர் மாடிப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இங்கு முதல் விசாரணைகள் நடத்தப்பட்டன. பின்னர் அவர் சைதாப்பேட்டையில் உள்ள 9 பெருநகர மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இது வழக்கின் சட்ட நடைமுறையை தொடங்கியது. நீதிமன்றம் அவருக்கு டிசம்பர் 26 வரை 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டது. இது வழக்கின் தற்போதைய நிலையை உறுதிப்படுத்துகிறது. பாரதிய நியாய சங்கிதா பிரிவுகள் 308 மிரட்டி பணம் பறித்தல், 296 ஆபாச செயல், 61 குற்றச்சதி மற்றும் 351 குற்ற அச்சுறுத்தல் ஆகியவற்றின் கீழ் அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சங்கரின் தொழில் வாழ்க்கை சர்ச்சைகள், விமர்சனங்கள் மற்றும் சட்ட போராட்டங்களால் நிறைந்துள்ளது. இது அவரை தமிழ்நாட்டில் தெரிந்தவராக்கியுள்ளது. அவர் ஒரு தகவல் அறிந்தவர் மற்றும் தமிழ்நாடு அரசின் கடுமையான விமர்சகர் என்று அறியப்படுகிறார். இது அவரது பிம்பத்தை வடிவமைத்துள்ளது. இந்த கைது நடவடிக்கை தமிழ்நாட்டில் பேச்சு சுதந்திரம்,
அரசியல் விமர்சனத்தின் எல்லைகள் மற்றும் ஊடக சுதந்திரம் குறித்த விவாதங்களை மீண்டும் எழுப்பியுள்ளது. சவுக்கு சங்கரின் வழக்கு ஊடக சுதந்திரம் மற்றும் சட்டத்தின் ஆட்சிக்கு இடையிலான நுட்பமான சமநிலையை எடுத்துக்காட்டுகிறது, பலரை சிந்திக்க தூண்டுகிறது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மற்றும் அதன் விளைவுகள் தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் ஊடக நிலப்பரப்பில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தகவல்களுக்கு எங்கள் செய்திகளை தொடர்ந்து பாருங்கள். சமீபத்திய மாற்றங்களை பின்தொடருங்கள்.